ஒரு பசுமை நிறைந்த காட்டுல ஒரு சுறுசுறுப்பான காகம் இருந்துச்சு. அதோட பேரு காரி. காரி ரொம்ப வேகமானவன், ரொம்ப புத்திசாலியும் தான். ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் காரி காத்திருக்க மாட்டான். உணவு பார்த்தாலே அது இப்பவே வேண்டும் என்று நினைப்பான். பறக்கணும்னா யோசிக்காம உடனே பறந்துருவான். ஏதாவது கொஞ்சம் நேரம் எடுத்தா அவனுக்கு கோபம் வந்துடும். அந்த காட்டுல ஒரு புத்திசாலி ஆந்தை இருந்துச்சு. அது காரி கிட்ட சொன்னது, நல்ல விஷயங்களுக்கு நேரம் தேவை. ஆனா காரி கேட்ட மாதிரியே தெரியல. அங்கே ஒரு ஆமையும் இருந்துச்சு. அது சொன்னது, காத்திருப்பது உன்னை வலிமையாக்கும். ஆனா காரி சிரிச்சிட்டு சொன்னான், ஏன் காத்திருக்கணும், நான் வேகமா பண்ணிடுவேன். முதல் முயற்சி. ஒரு நாள் மதியம் ஒரு விவசாயி வயலில் விதைகள் தூவிக் கொண்டிருந்தான். காரி மேலே இருந்த மரத்திலிருந்து பார்த்தான். ஐ, சாப்பாடு என்று கத்தினான். விவசாயி இன்னும் அங்க இருந்தாலும் காரி காத்திருக்கல. அவன் உடனே கீழே பறந்தான், விதைகளை தின்ன ஆரம்பிச்சான். திடீர்னு விவசாயி கைகளை தட்டினான். காரி பயந்து பறந்து ஓடினான். சிறிது நேரத்துக்கு பிறகு விவசாயி போனதும் மற்ற பறவைகள் அமைதியா வந்து அந்த விதைகளை சாப்பிட்டாங்க. அதை தொலைவிலிருந்து பார்த்த காரி சிறிது வெட்கப்பட்டான். நானும் கொஞ்சம் காத்திருந்திருக்கலாமோ என்று நினைத்தான். ஆனா இன்னும் முழுசா கற்றுக்கொள்ளல. இரண்டாவது முயற்சி. சில நாட்கள் கழிச்சு ஒரு குளத்துல ஒரு ரொட்டி துண்டு மிதந்துகிட்டு இருந்தது. காரி மீண்டும் யோசிக்காம அதுக்காக பறந்தான். சலச்! அவன் தண்ணீர்ல விழுந்தான். ரக்கைகள் நினைந்து பறக்கவே கஷ்டப்பட்டான். அப்போ அதே குளத்துல ஒரு நாரை அமைதியா நின்றிருந்தது. அது சொன்னது, நான் காத்திருந்தேன், அது எனக்கு அருகே வந்தது. இப்போ பாரு, இதை பிடிக்க எவ்வளவு சுலபம். காரி அமைதியாயிருந்தான். மூன்றாவது முயற்சி. அடுத்த நாள் ஒரு பெரிய மாம்பழ மரம். அதில் நிறைய மாம்பழங்கள். ஆனா அவை இன்னும் பச்சையாக இருந்தது. அங்க இருந்த ஒரு கிளி சொன்னது, இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திரு, அப்புறம் இவை ரொம்ப இனிமையாகும். இந்த முறை காரி கொஞ்சம் யோசிச்சான். விதைகள், குளம், பயம், வெட்கம். அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். சரி, நான் காத்திருக்கிறேன். காத்திருப்பது சுலபமில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் பழங்களை பார்த்தான், ஆனால் காத்திருந்தான். ஒரு காலை மாம்பழங்கள் மஞ்சளாகியிருந்தது. காரி மெதுவா ஒன்றை தின்னான். அது இனிமை, அது சுவை, அது மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில இப்படி ஒரு பழம் நான் சாப்பிட்டதே இல்லை என்று மனசுக்குள்ள நினைத்தான். இந்த முறை அவசரமில்லை, பயமில்லை, வருத்தமில்லை, மகிழ்ச்சி மட்டும். அந்த நாளிலிருந்து காரி மாறினான். உணவு பார்த்தால் முதலில் காத்திருப்பான். ஏதாவது வேண்டுமென்றால் அமைதியா யோசிப்பான். காரி கற்றுக்கொண்டான், காத்திருப்பது நேரத்தை இழப்பதில்லை, அது நல்லதை அடைய ஒரு வழி. நல்ல விஷயங்களுக்கு நேரம் தேவை. காத்திருப்பது நம்மை வலிமையாக்கும்.